உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். அனைத்து தமிழர்களுக்கும் என் மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூஷன், லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். வித் எக்ஸ்போனன்ஷியல் நம்ம பார்த்துட்டோம். அது ரொம்ப ஈஸியா இருந்தது. நம்ம என்ன காம்பினேஷன் வந்தாலும் போட்டுக்கலாம். வித்தவுட் எக்ஸ்போனன்ஷியல் அந்த கேட்டகரியில ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுலயும் நம்மளுக்கு 2 டிஃபரெண்ட் டைப் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இது பார்க்கும்போது அடுத்த காம்பினேஷன் என்ன வரும்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ வித்தவுட் எக்ஸ்போனன்ஷியல்லாம் ஒரே பாசிபிலிட்டி தான். அதுக்கு வந்து என்ன இருக்கு, எக்ஸ்போனன்ஷியல் இல்லைன்னா அல்ஜிப்ரிக் டேர்ம் வித் trigonometrical term. நமக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டே டேர்மோட தான் டீல் பண்றோம். sin theta cos theta. மேபி தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் sin x 3x 4x அந்த மாதிரி ஏதாவது வரலாமே தவிர sin cos ரெண்டே ஆப்ஷன் தான். அப்போ நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி போடலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுல இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் இதே மெத்தடாலஜி அப்ளை பண்ணா போதும், we'll get the answer. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா, solve d square minus 2d plus 1 into y equal to x into sin x. So x sin x combination நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல x square sin 2x, x square cos 5x எப்படி வந்தாலும் இதே மெத்தட் தான். சோ இதுலயே நம்ம எல்லா கேட்டகரி இது ஒரே ஒரு மெத்தடாலஜில நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், as usual auxiliary equation போடுறோம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இவாலுவேட் பண்றோம். 2 ரூட்ஸ் வருது, 1,1 ரிப்பீட்டட் ரியல் ரூட்ஸ் அப்படிங்கறப்போ நம்ம ஆன்சர் சொல்யூஷன் பார்ட் எப்படி இருக்கணும், a plus bx into e power mx. m ஓட பொசிஷன்ல 1 போட்டுட்டோம். so e power x, a plus bx into e power x. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடுச்சு. பர்టిక్యులர் இன்டெகிரல் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். பர்టిక్యులர் இன்டெகிரல் எப்படி போடுவோம், இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பார்ட் அப்படியே இங்க வெளியில கீழே கொண்டு வந்துட்டோம். so 1 divided by d square minus 2d plus 1 into x sin x. இப்போ இந்த x sin xங்கிற கான்செப்ட் எக்ஸ்போனன்ஷியல் இல்லாதனால தான் இவ்வளவு ப்ராப்ளம். எக்ஸ்போனன்ஷியலை நம்மளே உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டா, நம்மளே கொண்டு வந்துட்டா என்ன அது ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கிட்ட ஏற்கனவே மெத்தட் இருக்கு. அப்ப எப்படி நீங்க உள்ள கொண்டு வருவீங்க, சைனோ காசோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எக்ஸ்போனன்ஷியல் உள்ள வர்றதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறது e power i theta ஃபார்முலா. e power i thetaன்ற கான்செப்டை எப்படி நீங்க sin cos காம்பினேஷன்ல போடுவோம், cos theta plus i sin theta. e power i theta equal to cos theta plus i sin theta. இந்த ஃபார்முலா நமக்கு ஃபெமிலியர் ஃபார்முலா தான், ஆல்ரெடி நீங்க ஸ்கூல்லயே பார்த்திருப்பீங்க. சோ இந்த ஃபார்முலால நம்ம எப்படி cos thetaவை என்னன்னு சொல்லலாம், ரியல் பார்ட் ஆஃப், ஏன்னா அதுதான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் என்னது, cos theta. அப்ப cos thetaவை நீங்க எப்படி எழுதலாம், ரியல் பார்ட் ஆஃப் e power i theta. sin thetaவை எப்படி எழுதுவீங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் e power i theta. சோ e power i theta ஓட எக்ஸ்பான்ஷன்ல cos theta plus i sin theta இருக்கு. It is a complex number. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அந்த cos thetaன்றது ரியல் பார்ட், sin thetaன்றது இமேஜினரி பார்ட். அப்ப நீங்க cos theta sin thetaவை நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, cos theta is real part of e power i theta, sin theta is real imaginary part of e power i theta. அப்ப எனக்கு cos sin எடுத்துட்டு அதுக்கு பதிலா real part ofங்கிற அந்த டேர்மோட e எக்ஸ்போனன்ஷியலை உள்ள கொண்டு வந்துடலாம். இப்ப இந்த லாஜிக் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ஸ்டெப்ல இப்போ x sin x இந்த டேர்மை அடுத்த ஸ்டெப்ல நான் எப்படி மாத்திருக்கேன், x அப்படியே தான் இருக்கு, ஒண்ணும் பண்ணல. sin x மட்டும் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, இமேஜினரி பார்ட் ஆஃப் e power ix. தீட்டானா தீட்டா, இங்க இருக்கிறது x, so x இமேஜினரி பார்ட் ஆஃப் e power ix. இதுக்கு அப்புறம் நம்மளோட ரொட்டீன் ப்ரொசீஜர் என்னவோ அதான் நம்ம போட போறோம். ஓகே, இந்த ஒரு வேர்டு உள்ள இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த ஆபரேட்டருமே உள்ள போடுறப்போ டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த இமேஜினரி பார்ட்டுங்கிற அந்த வேல்யூவை அந்த வேர்டு அப்படியே வெளியில கொண்டு வந்துடலாம். அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க என்ன பண்ணாலும் சரி, இப்ப எப்படி நம்ம கான்ஸ்டன்ட்டை உள்ள எடுத்துட்டு போலாம், டிஃபரன்ஷியல் இன்டெகிரல் ஆபரேட்டருக்குள்ள உள்ள எடுத்துட்டு போறோம், வெளியில கொண்டு போறோம், ஒன்னும் மீனிங் சேஞ்ச் ஆக போறது இல்லை. அதே மாதிரி இமேஜினரி பார்ட்ன்ற அந்த வேர்டை நீங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து அலோடு, லாஜிக்கலி இட் இஸ் கரெக்ட். அதனால என்ன பண்ற, இமேஜினரி பார்ட்ன்ற அந்த, ஏன்னா மத்த எல்லாரும் ரியல் நம்பரா இருக்கிறதுனால வேற எங்கேயுமே இமேஜினரி வேர்டுங்கிற நம்பர் எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் இருந்துன்னா நீங்க எடுத்துட்டு போக முடியாது. பட் கம்ப்ளீட்டா ரியலா இருக்கிறதுனால இந்த ஈய தவிர மற்றது எல்லாமே ரியல் தான். சோ இமேஜினரி பார்ட்டுங்கிற அந்த டேர்மை அந்த வேர்டை நீங்க கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துட்டு வந்துடும். இது கடைசி வரைக்கும் கூடயே டிராவல் பண்ணும். அதை எப்ப எலிமினேட் பண்ண முடியுமோ அப்ப நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சோ இமேஜினரி பார்ட்ன்ற வேர்டு வெளியில வந்தாச்சு. இதுக்கப்புறம் அது ஆஸ் யூஷுவல்
term with exponential method. அப்ப with exponential என்ன பண்ணுவோம் அடுத்த டேர்ம்ல exponential வெளியில கொண்டு வந்துருவோம். இங்க d யோட பொசிஷன்ல என்ன மாத்துவோம் d plus i. அதுதான் இங்க பண்ணிருக்கேன். d யோட பொசிஷன் எல்லாம் just replace it by d plus i. d plus i the whole square minus 2 into d plus i plus 1. அப்ப இப்போ உள்ள எனக்கு வெறும் x தான் இருக்கு. அல்ஜிப்ரிக் டேர்ம் மட்டும் சால்வ் பண்றது என்னவோ அது பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பான்ஷனை டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்றோம் இங்க கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில எடுக்கிறோம். சோ as usual எப்பவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்க பார்த்தா நமக்கு -2i இருக்கு. சோ இங்க 2i வெளியில எடுத்துட்டோம். சோ 2i வெளியில எடுத்துட்டீங்கன்னா எந்த ஃபார்மேட் நமக்கு கிடைக்குது 1 minus something. அந்த something நம்ம என்ன பண்ண போறோம் as usual x னு வெச்சுக்க போறோம். சோ 1 minus x the whole power 1 இது டினாமினேட்டர்ல இருக்கு. அது அப்படியே மேல கொண்டு போறோம்னா என்ன ஆயிடும் 1 minus x the whole power minus 1. Okay, so 1 minus x the whole power minus 1 ஏற்கனவே எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்ம ப்ராப்ளம் வொர்க் அவுட் பண்ணிட்டோம். So 1 plus x square plus etc term இருக்க போகுது. இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இருந்தாலும் எனக்கு இங்க இருக்கிற டேர்ம் என்னதான் வெறும் x தான். அப்போ என்ன டேர்ம் இருக்கோ அவ்ளோ d டேர்ம் மட்டும் உள்ள வச்சுக்கலாம். x power 1 இருக்கு. So d டேர்ம் மட்டும் allowed. d square d cubeல வந்தா என்ன பண்ணலாம் அப்படியே just leave the terms. அப்படி பார்த்தா எனக்கு மிச்சம் இருக்கிறது என்னது ரெண்டே டேர்ம் தான். 1 plus I into 1 minus I into D. ஒரே ஒரு டேர்ம் தான் கையில இருக்கு. மற்ற டேர்ம் எதுவுமே எனக்கு வேண்டாம். leave all the terms. அப்போ மிச்சம் இருக்கிறது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க x உள்ள கொண்டு வாங்க. So 1 plus I into D whole thing into x. அப்ப x வந்தா இங்க ஒரு x வரும். அப்புறம் இங்க டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட ஒரு x இருக்கு. டிஃபரன்ஷியல் d of x ஓட வேல்யூ என்ன 1. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் சால்வ் பண்ணதுதான். சோ 1. அப்ப இந்த இடத்துல எனக்கு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரை காணாம போயிடுது. இதுல அடுத்த ஸ்டெப் போகும்போது என்கிட்ட d கிடையாது. இப்ப மிச்சம் இருக்கிறது என்னது e power ix. இங்க நம்ம டினாமினேட்டர்ல 2i காமனா எடுத்தோம்ல. எப்பவுமே நமக்கு i டினாமினேட்டர்ல இருந்தா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் i மேல கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை i கான்செப்ட் யூஸ் பண்றீங்க. சிம்பிளிஃபை பண்றப்போ எனக்கு இங்க என்ன வந்தது i/2 வந்துச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த இமேஜினரின்ற அந்த பார்ட்ன்ற அந்த வேர்டை ரிமூவ் பண்றது தான். அப்படின்னா உள்ள இருக்கிறது நிறைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இங்க e power ix இருக்கு, இங்க i/2 இருக்கு. தேர்ட் டேர்ம்ல x plus 1 ரியல் பார்ட் பிளஸ் i இமேஜினரி பார்ட். இப்போ மொத்தமா 1 2 3 மூணு டேர்ம் நம்ம கையில இருக்கு. மூணு டேர்ம்னா என்னென்ன இருக்கு e power ix i/2 இது. சோ டோட்டலா என்கிட்ட இப்போ 3 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த மூணு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மூணு டிஃபரண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஃபைனலா நீங்க எதோட கம்ப்ளீட் ஆகும் நமக்கு அந்த பார்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கம்ப்ளீட் ஆகும். தட் இஸ் இப்போ e power ix எக்ஸ்பாண்ட் பண்ணா cos x plus i sin x இங்க ஒரு ரியல் இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அப்புறம் i/2 இருக்கு. அப்ப கடைசியா நம்ம கிட்ட இருக்கிற x plus 1 plus i இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல உங்களுக்கு என்ன மட்டும் தான் வேணும் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் வேணும். சோ இமேஜினரி பார்ட்னா என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i என்னவா இருக்கோ அந்த டேர்மை மட்டும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ நாம வந்து எப்போ sin x இமேஜினரி பார்ட் ஆஃப் e power ix நான் ரீப்ளேஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்த அந்த இமேஜினரி பார்ட்ன்ற அந்த வேர்டை நானே லாஸ்ட் ஸ்டெப்ல ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா உள்ள இருக்கிற அத்தனை டேர்மையும் ஒரே ஒரு சிங்கிள் டேர்மா நீங்க ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். அந்த சிங்கிள் டேர்ம்ல ரியல் பார்ட் ஆஃப் சப்போஸ் காசு இருந்தா நீங்க ரியல் பார்ட்னு எடுத்துப்பீங்க. அப்படின்னா ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்ப எனக்கு தேவை இந்த ப்ராப்ளம்ல இமேஜினரி பார்ட். சோ ரியல் பார்ட்டை பத்தி வரி பண்ண வேண்டாம். ஐயோட கோஎஃபிஷியன்ட்டா என்ன டேர்ம் இருக்கோ அதை மட்டும் கொண்டு வந்து ஃபைனல் ஆன்சரா ஃபிட் பண்ணிக்கிறீங்க. சோ இப்படிதான் நம்ம வித்தவுட் எக்ஸ்போனென்ஷியல் கேட்டகரியில ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ ஃபைனலா CF plus PI as usual காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரலோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்றோம். இது வித்தவுட் எக்ஸ்போனென்ஷியல். இதுல உங்களுக்கு வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. காசுல ஒரு ப்ராப்ளம் போட்டீங்கன்னா இந்த இமேஜினரி பார்ட்ன்ற ஒரு வேர்டுக்கு பதிலா என்ன வேர்டு உள்ள இருக்கும் ரியல் பார்ட்ன்ற இருக்கும். அப்ப நீங்க கடைசியா அந்த வேலை எங்க நம்ம நடக்குதுன்னு நினைக்கீங்க இந்த இடத்துல ஃபைனல் ரிடக்ஷன்ல நமக்கு ரியல் பார்ட் மட்டும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரன்ஸ் இல்ல. சேம் ப்ரொசீஜர் சேம் ஐடியா. 2 காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். 3 காம்பினேஷன்ஸ் வந்தாலும் நீங்க உங்ககிட்ட இருக்கிற வித் எக்ஸ்போனென்ஷியல் வித்தவுட் எக்ஸ்போனென்ஷியல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்விங் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுல இருக்கிற 5 பாசிபிள் டைப்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்விங் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்.
கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு மட்டும் தான் சால்வ் பண்றதுக்கு நம்ம பேசிக் 5 டைப்ஸ். அப்ப இந்த பேசிக் 5 டைப்ஸ் எப்பவுமே நம்ம கையில நம்ம பேசிக் டூல்ஸா வச்சுக்கணும். இனி நம்ம பார்க்க போறது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இல்லாம வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தா எப்படி சால்வ் பண்றது. அதுல நம்மளுக்கு லெஜெண்டர், ஆயிலி காஷி எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, அதுல இருக்க வேரியபிள் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற அந்த 5 மெத்தட்ல ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் 5 டூல்ஸ். இந்த டூல்ஸை கையில ரெடியா ப்ரிப்பேர்டா வச்சுட்டு தான் நம்ம அடுத்த கோஎஃபிஷியன்ட் பார்ட்டுக்கு, அடுத்து நான் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் சால்விங்க்கு நம்ம போக முடியும். அப்ப இது வரைக்கும் நீங்க பார்த்தது, எஸ்பெஷலி இன்னைக்கு நீங்க பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா தான் அது இருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Students, Singapore International Curriculum, IGCSE, ICSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், எஸ்பெஷலி 8th ஸ்டாண்டர்ட் 9th 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆன்லைனில் 1-to-1 கிளாஸஸ் எடுக்கிறேன். என்னை கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்பலாம், இல்லைன்னா இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ வியூவர்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.